ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்குல எப்படி புட்டு செய்கிறது தாங்க. இன்றைக்கி கிழங்கு வாங்கிட்டு வந்து இதை கழுவிட்டேன். நல்லா கழுவிட்டு தோல் சேர்த்திக்கோங்க. தோல் சேர்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவிக்கோங்க, ஏன்னா மண் இருக்கும். கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட் சீவுவோம் இல்லையா, அதில் வச்சு நம்ம திருவிக்கலாம். நல்லா கேரட் திருவுற மாதிரி திருவிக்க வேண்டியதான். துருவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம பன்னீர் திருவினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலி தண்ணி புழிஞ்சு எடுக்கலை. தண்ணி புழிஞ்சு எடுக்கணுன்னா இதில் வந்து தண்ணி புழிஞ்சு எடுத்துக்கலாம். பட் நான் இங்கே எடுக்கலை, எனக்கு தண்ணி புளிய வேணாம்னு தோணிச்சு, அதனால் எடுக்கலை. உங்களுக்கு தண்ணி இல்லாமல் வேணும் அப்படின்னா தண்ணி நல்லா புழிஞ்சிங்கன்னா அது வந்து பால் மாதிரி வரும். ரெண்டாவது நான் இதில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அந்த புட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பக்குவத்துக்காக சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவு தேவைப்பட்டால் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா விரவிக்கோங்க. நல்லா விரவிட்டு நம்ம நார்மலாக எப்படி நம்ம புட்டு அவிப்போம் இல்லையா, புட்டு கலையத்தில் வச்சு புட்டு கலையம் வச்சுட்டு தண்ணி வச்சு புட்டு ஸ்டீமர் வச்சு இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி புட்டு அவிக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, அதே மாதிரி தாங்க இது. ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம விரைவி வச்சுருந்தோம் அந்த கிழங்கு, அதுக்கு பிறகு திருப்பி தேங்காய், அதுக்கு பிறகு கிழங்கு, அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி நம்ம புட்டு ஸ்டீம் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி புட்டு வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கணும். இதுவும் நார்மல் நமக்கு விசில் அந்த இது மாதிரி தான். புட்டுக்கு எவ்வளோ நேரம் நம்ம செலவு பண்ணுவோமோ அது அவ்வளோ அளவு தான் வேகணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு புட்டு வந்து வெந்த உடனே நம்ம இது பண்ணிட வேண்டியதான். சாப்பிட்டு பாருங்களேன், சுட சுட இந்த புட்டு கிழங்கு புட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேணாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக இது கூட ஒரு கட்டன் சாயாவும் கிழங்கு புட்டு வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில்.